ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு மினி விளாக் போட போகிறேன். இன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் ஃபஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறான். அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப அவன் காலேஜ் சேர்ந்தால் கூட நான் இவ்வளோ சந்தோஷப்படுவேனான்னு தெரியல. அவன் ஸ்கூல் சேர்த்தது எனக்கு இத்தனை நாளாக எதுவும் தெரில. போய் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நேற்று நைட்லேருந்து எனக்கு தூக்கமே வரலை. ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வாங்க மறந்துட்டேன். அதனால் காலையில் 7 மணிக்கெலாம் எப்படா கடை திறக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாமிக்கு கேசரி மட்டும் வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் இட்லி வித் கார சட்னி குழந்தைக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஊட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால் பாட்டிக்கிட்ட போய் ஊட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் நல்லபடியாக எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போச்சு. பாப்பா என் கூட எழுந்துக்கிட்டாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நல்ல புத்தி படிப்பு ஒழுக்கம், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்பயும் போல் நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி டேவே நாங்கள் இப்படி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய பூஜை அறை இன்றைக்கி பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா என் பையன் இன்றைக்கி ஸ்கூல் போகிறான். இன்றைக்கி என்ன லஞ்சு பேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம், முட்டை, கேசரி வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு செஞ்சேன். அதனால் அதே ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோன்னா கொஞ்சம் தூரமாக போகணும். அதனால் வண்டி கூட இல்லை. அதனால் இப்போ ஸ்கூல் போகிறதுக்கே வந்து பக்கத்து வீட்டு சைக்கிள் வாங்கிட்டு போனோம். அதை தான் என் பையன் அந்த வீடியோலையும் சொல்கிறான். பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கிட்டு எங்கள் பையனை உட்கார வச்சு ஜம்முன்னு நான் ஜாலியாக கிளம்பிட்டேன். எனக்கு வந்து உடம்பு வலி இருக்குது. நேற்றுலேருந்து எனக்கு ஒர்க்கு இருந்தாலுமே என் பையனை கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதையும் அந்த வலியெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷமாக இருக்கேன். சும்மா சந்தோஷம் உண்மையாகவே சொல்ல, எனக்கு நைட்டு தூக்கமே வரல. அரை தூக்கத்திலே இருந்தேன். 3 மணிக்கு எழுந்துக்கிறேன், 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். குழந்தைக்கு டைம் ஆகிடுமோ, நம்ம லேட்டாக எழுந்து போமோ, எப்பவுமே நான் லேட்டாக எழுந்துப்பேன், அந்த பயத்துலேயே எழுந்தேன். ஆனால் எப்படியோ கரெக்டாக 5:29க்கு எழுந்தேன். 5:30க்கு அலாரம் வச்சது. நானே அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். இருந்தால் சந்தோஷமாக என் பையனை நான் பால்வாடி கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் என் ஹஸ்பண்டும் நானும் ஒன்றா சேர்ந்து எடுத்துகிட்டு போய் விடணும்னு ரொம்ப ஆசை வச்சேன். ஆசை வச்சாலே ஏமாந்து போவோன்னு தெரியும். ஆனாலும் மனசு ஆசைப்படுது, என்ன பண்ணுறது. தனியாக பால்வாடி போகிறாங்க. சொல்லுங்க பேரு அண்ணங்கடா. ஸ்கூலுக்கு போதா